விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சீரை சிறப்பாக செஞ்சு நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கணும், அதுக்கு கண்டிப்பாக சீரை வந்து சூப்பராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. அவங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு, விஷயத்த சொல்கிறாரு. அவங்க தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த குட்டி பொண்ணாப்பா அப்படின்னு. ஆமாம் தாத்தா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் பார்த்தியா இந்த விஷயத்த கூட வந்து காவேரி வீட்டிலேருந்து எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு. தாத்தா அதெல்லாம் எடுத்துக்கிட்டா எப்படி தாத்தா, காவேரி அவங்க அம்மா தான் வந்து நம்ம மேலே கோவமாக இருக்காங்களே. ஆமாப்பா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே தாத்தா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சீர்வரிசை வச்சாகணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் தாத்தா நான் முடிவு பண்ணிட்டேன் தாத்தா, இது ஏன் வீட்டு விசேஷம், யாரும் என்னை கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை, எந்த அவசியமும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த சீரை வச்சு என் அத்தை மனசை நான் மாற்றி காட்டுறேன் தாத்தா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரி சாரதா மனசு மாறினா எங்களுக்கும் சந்தோஷம்தான்ப்பா, ஆனால் அவள் கூப்பிடாம எப்படிப்பா நம்மளாம் போக முடியும், எப்படி சீரெலாம் எடுத்துகிட்டு போக முடியும். இங்கே பாருங்கள் தாத்தா, கண்டிப்பாக நீங்களும் வந்து பாட்டியும் வந்தால் அத்தை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நான் சீர் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இதில் நீங்கள் தான் தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. சரிப்பா நீ ஒரு முயற்சி பண்ணுற, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி எப்போ வரணும் நானும் பாட்டியணுன்னு சொல்கிறேன் தாத்தா, நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு காவேரி வந்து என்ன பேசிகிட்டு இருக்காரு இவர், யார்கிட்ட, ஒரு வேளை வேற யார்கிட்ட பேசுகிறாரா, எங்கே பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படியே காதை வச்சு வச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் கேட்கலையே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நர்மதாவுக்கு வந்து அந்த புது பாவாடை சட்டையை போட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நலுங்கு வைக்கிறதுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் எல்லாருமே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. சரி ஆரம்பிச்சிடலாமா ஃபங்க்ஷனை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களான்னு. எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் காணாமே, எங்கே தான் போனார் இவருன்னு தெரியலையே. இந்த ஃபங்க்ஷனில் இவர் இருப்பார், நான் இவர் சந்தோஷப்படலான்னு நினச்சேனே, இப்படி ஆகிடுச்சு, எங்கே போனார், இப்போ இங்கே தானே சுற்றிட்டு இருப்பார். நான் வேறு அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லலை, நான் சொல்லியிருக்கணுமோ, நான் தப்பு பண்ணிட்டேன்ல அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜயை பார்த்துட்டு இருக்காங்க வருவாரான்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து கரெக்டாக வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் ஓடி போய் வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து வாசலில் வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, செம்மையாக டான்ஸ் போட்டுட்டு பேண்டு வாத்தியத்தோடு வந்து சீர்வரிசையோடு வந்து இறங்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இந்த அம்பி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பங்கஜ மாமி யோசிக்கிறாங்க. எனக்கும் அதான் ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு மாமாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த அம்பி பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, இவங்க வீட்டுக்கு எதுக்கு அவன் சீரை எடுத்துகிட்டு வரான், ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக இந்த பையன் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கான், தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்கான், முதல்ல போயிட்டு இதை நிப்பாட்டுங்க, அந்த பையன் எக்காரனை கொண்டு சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கக்கூடாது, அப்படி வந்தால் நான் நல்ல விழாவை இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க சாரதா. உடனே அத்தை டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் இப்போவே தடுத்து நிறுத்தின அத்தை அப்படின்றாங்க. உடனே வந்து நிபின் வந்து டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் போகும்போது விஜய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. விஜய் வந்து யார்ப்பா அது அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம சகலைங்க தான், நீங்கள் அடிங்க, வாங்க டான்ஸ் எல்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்றா. ஐயோ விஜய் கொஞ்சம் நிறுத்துங்க, எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அத்தை கோவப்படுறாங்க, இதெல்லாம் யார் உங்களை செய்ய சொன்னது, என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இதெல்லாம் செய்வேனாவா, இதெல்லாம் செஞ்சால் தானே ஃபங்க்ஷன் களை கட்டும், இதுக்குள்ள தெரியாது உங்களுக்கு, வாங்க டான்ஸ் ஆடுங்க சொல்லி கை பிடிச்சி எடுக்கிறாரு. நீங்கள் வாங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி கை பிடிச்சி எடுக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து நிவீனுக்கும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நிவீனும் வந்து நம்ம குமரனும் என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க நிறுத்த சொன்னால் அங்கே போய் நின்று பேருக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள்லாம் யார் நிறுத்துகிற மாதிரி இல்லை, இப்போ நானே போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரதா போனோன்னே என்ன ஆகுதுன்னா கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் அங்கே வராங்க.